வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பூரியும் எப்படி பண்ண போகிறோம், அதே டைம் மசாலா எப்படி குக் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பூரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, அந்த பூரி வந்து நல்லா அந்த ஃப்ளஃபியாக வர மாட்டேது, நல்லா புசு புசுன்னு வர மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி சென்னா மசாலா போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போது சென்னா மசாலா கொஞ்சம் ஈஸியான ஸ்டைலில் சட்டுன்னு நம்ம வீட்டில் பொருளை வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பூரி வர பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைலாம் வராமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பரான ஸ்டைலில் பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் கோதுமை வருதுங்க. அந்த கோதுமை நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பர்டிகுலராக வீட்டிலே முழு கோதுமையை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியான பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கோதுமை 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போடுறோம். இந்த உப்பு போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்காக ரவை போடுறோம் பூரியில் அப்படி கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பூரி பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தடில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வீட்டில் பூரி பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், அடுத்த 2 செகண்ட்லேயே நல்லா சப்புன்னு ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி மாவில் ரவை ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதுக்காக தான் ரவை போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா. நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவீங்கள, அதோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டாகவே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி மாலிஷ் பண்ணலோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகும். இந்த டோவை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு அங்கங்கே அந்த ரவை சின்ன சின்னதாக தெரியும். அதே டைமில் மாலிஷ் ஆனது ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த டோவை ரஃப்பாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பூரிக்கு கட் பண்ணும்போது சின்ன பீஸை கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருப்பாங்க, அந்த பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் கடாயில் குறைஞ்சபட்சம் பாதி கடாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண அந்த பூரி மாவு எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக உருட்டி ரெடி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சப்பாத்தி கட்டில் கொஞ்சமாக கோதுமாவை போட ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். இந்த உருட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த பூரியை தேய்ச்சிடணும். நீங்கள் ரொம்ப பெருசாக தேய்ச்சி ஃப்ரை பண்ணும்போது என்ன கட்டுனா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல புஷ்னு வரும். ஆனால் அடுத்த 2 செகண்ட்லேயே அந்த பூரியோட வெயிட்டு தாங்காமல்
சப்பி ஆகிடும், அதாவது ஃப்ளாட் ஆகிடும்னு சொல்ல வரேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அதே டைமில் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் சூடான பிறகு போட்ட உடனே மேல் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலே. அதுக்கு பிறகு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 1 by 1 இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரவை போடுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன பீஸாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடாட்டணும். இந்த 4 டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்டில் சூப்பராக பூரி இதே மாதிரி ஆகும். எண்ணெயும் பிடிக்காது, அதே டைமில் நல்லா புஷ்ஷுன்னு வரும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு 5 நிமிஷமாவது இது நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இந்த பூரிக்கு சன்னா மசாலா ஈஸியான ஸ்டைலில் எப்படி வீட்டில் பண்ணுற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சன்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க சன்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சன்னா அதாவது மூக்கடலத்தில் ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோம்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சன்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சன்னாவை எடுத்து நீங்கள் சன்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சன்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. பட்டை லவங்கம் ஏலக்காய் அதிகமாக போனோம்னா 1 ஏலக்காய் 2 லவங்கம் பட்டை சின்ன பீஸு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் இருக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியாக நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு தான் சன்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலராக சன்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சன்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சன்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சன்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.